இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கெத்தான போர் வீரனை காட்டுறாங்க. இவன் பேரு மிங்ஜியான். பேரு தான் ஆம்பளை பேரு, ஆனா ஆக்சுவலா இவன் ஒரு பொண்ணு. கடந்த 7 வருஷமா யாருக்குமே தெரியாம ஆம்பளை வேஷம் போட்டு ஒரு ராஜகுமாரனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, களத்துல இறங்கினா இவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா பாவம் இவளுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கு. எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சு அந்த புனித மலையை கொண்டு வரணும்னு கட்டாயம். கட் பண்ண 8வது வருஷ போட்டி நடக்குது. இங்கதான் நம்ம ஹீரோனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக ஜிபோசான்னு ஒருத்தன் வரான். இவன் சும்மா நேரடியா சண்டை போடாம நம்மளால அப்படியே ஸ்பிரிட் வால்ங்கிற ஒரு இடத்துக்கு போறான். அங்க போன உடனே நம்ம ஹீரோயினோட மேஜிக் பவர் எல்லாமே புஷ் ஆயிடுது. கையில கத்தி இருந்த பிரயோஜனம் இல்ல, இருந்தாலும் விடாம என்னால ஜெயிக்க முடியும்னா அப்படின்னு ஹீரோனி கத்த. ஆனா இந்த ஜிபோசா யாரு வேணாலும் ஜெயிக்கலாம், யாரு வேணா தோக்கலாம், நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அவளை அடிச்சு போட்டு வின் பண்ணிடுறான். பாவம் நம்ம ஹீரோயினி இவ்வளவு நாள் 7 மேட்ச் வின் பண்ணிருக்கா. இந்த ஒரு மேட்ச் தோத்ததால எல்லாருமே அவளை கழுவி ஊத்துறாங்க. அடிபட்டு வீட்டுக்கு வந்தா அங்க அதை விட பெரிய ஷாக்கு. இவளோட அம்மா அதான் பேரரசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீ இனிமே இங்க இருக்க கூடாது, இங்க இருந்தா உன்னை கொன்னுடுவாங்க, உன்னோட ஆம்பளை விஷயத்தை கழிச்சிட்டு சாதாரண பொண்ணா எங்கேயாவது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அவளை துரத்தி விட பாவம் நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ண அவளோட மாஸ்டரை போய் பாக்குறா. அப்பதான் தெரியுது அந்த ஜிபோசா இவ உடம்புல பயங்கரமான விஷத்தை ஏத்திருக்கானு. அதுக்கு பேரு ஹெவன்லி கிரீப்பான். இன்னும் 1 வருஷத்துக்குள்ள மாத்து மருந்தை கண்டுபிடிக்கலனா அவளோட கதை முடிஞ்சிருமா. அந்த மருந்து வேற யாருக்கிட்டயும் இல்ல, நம்ம ஹீரோ கிட்டதான் இருக்கு. கட் பண்ண 2 மாசம் கதை ஓடி போகுது. இப்போ ஒரு பார்ட்டி நடக்க அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயினி தன்னோட பேரை மாத்திக்கிட்டு ஒரு அழகான டான்சரா வரா. இப்ப நம்ம ஹீரோ எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவனோட வீட்டுக்குள்ள புகுந்து அந்த மருந்து ஆட்டைய போடணும் தான் இவளோட பிளானே. அதுக்காக அங்க இருக்கிற ஒரு ரவுடி பையனை வம்பெடுத்து பெரிய சீனே கிரியேட் பண்றா. ஆனா நம்ம ஹீரோ இருக்கால அவளை கண்டுக்கவே மாட்டான். என்னடா இவன் அசையவே மாட்டான். அப்ப அந்த ஊரோட இளவரசன் நம்ம ஹீரோவை கண்காணிக்கணும்னு 2 பொண்ணுங்களை அவனுக்கு வேலை செய்ய கூட்டிட்டு வரான். இளவரசன் எதுவும் பண்ண முடியாது. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு குறுக்க புகுந்து எங்க என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு அவ சொல்ல நம்ம தலைவனுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா அவனுக்கு அது யாருன்னே தெரியாது. என்ன இவ வாண்டடா வந்து உதவி பண்றா, ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா போல. என் வீட்டுல ஒரு மிருகம் இருக்கு, அதை எப்படி பாத்துக்கணும்னு சொல்றீங்களோ அவங்கள நான் கூட்டிட்டு போறேன். ஆனா அந்த 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணோன்னு வலிஞ்சு பேச, ஆனா நம்ம தலைவி உங்க வீட்டுல பேய் பிசாசு கூட இருக்காது, அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ல உடனே தலைவன் பரவாயில்லையே கரெக்டா இருக்கியே, சரி நீயே என் வீட்டுக்கு வா. இப்ப அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக நீ பாட்டியில சீன் போட்டது இப்ப என் கூட வந்தது எல்லாமே ஒரு பிளான்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு உன் பிளான் தான் என்ன? ஐயோ நான் உங்க ஃபேனுங்க, எனக்கு ஓவரா பேசுற பொண்ணுங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை கைட்ட. ஐயோ என்ன இவன் சட்டையை கைட்டான். அப்ப திடீர்னு ஃபயர் வர உடனே தலைவா அது என்னன்னு போய் பாக்குறான். ஆனா போகும்போது ஒரு மேஜிக்க போட்டுட்டு அங்க இருந்து போறான். அவன் போன கேப்ல அந்த மருந்தை போய் தேடுறா. ஆனா மருந்து கிடைக்கவே இல்ல. கடைசியில மறுபடியும் அந்த ரூமுக்கே வந்துடுறா. இப்ப தலைவன் ரூமுக்கு வர உள்ள வந்தா நம்ம தலைவியை காணும். இந்த பொண்ணுக்கு ரொம்ப அவசரம் போல, ஆனா ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்கா. தலைவியும் காணும். அதே நேரத்துல அவன் போட்ட கவசத்தை யாரோ உடைச்சிருக்காங்க. உடனே தலைவன் தலைவியை தேடி போக அவ என்ன கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டி கதவுலாம் உடைஞ்சு கிடக்கு, நீ என்னடானா இங்க சமையல் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா நீங்க பசியா வருவீங்கள, அதான் என் கைப்பட உங்களுக்கு சமைச்சு தரேன். அது மட்டும் இல்ல உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன இவ ஓவரா வலிரா, இவ வழியிலே போய் இவளை ஹேண்டில் பண்ணுவோம். உடனே தலைவன் அவகிட்ட நெருங்க. ஐயோ இன்னைக்கு நாள் சரியில்லை, உங்க உடம்புக்கும் ஆகாது, தள்ளி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக வாயில மட்டும் தான் வட சொல்ற, ஆனா செயல்ல ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப போர் அடிக்கிற, எனக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டே, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி அவளை மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு அனுப்பிடுறான். ஆனா தலைவி சும்மா இருப்பாளா, நான் அனாதைங்க என்ன துரத்தாதீங்க அப்படின்னு சீனை போட, என்னையா துரத்தி விட்ட, உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. உடனே தலைவி அவ வெளியே வந்த விஷயத்த ஊர் முழுக்க டமார் அடிக்க இப்ப இந்த விஷயம் மும்பாய்னு ஒருத்தனுக்கு தெரிய வருது. இவன் அந்த ஊரோட வில்லன், நம்ம தலைவனுக்கு ஆகாதவன். உடனே அவனோட உளவாளிகளை தலைவன் வீட்டுக்கு அனுப்ப பாக்குறான். இதே நேரத்துல தலைவியோட தம்பியோட ஆளுங்க வந்து தலைவியை கொல்ல வர, ஆனா அப்ப நம்ம தலைவன் வந்து மாசா அவளை காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறான். வீட்டுக்கு போனா அங்க வாசல்லையே அந்த வில்ல அனுப்ப 2 பொண்ணுங்க நிக்கிறாங்க. யாருடா இவங்க, நான் இருக்கும் போது இன்னொருத்தியா, இப்பவே நான் செத்து போறேன் அப்படின்னு பயங்கரமா சீன் போடுறா. ஐயோ இந்த லூசு கூடலாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா அப்படின்னு அவங்க தலை தெரிச்சு ஓட, பரவாயில்லையே இவ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கா, இவளை வச்சு இனிமே இவளுங்களை விரட்டி அடிக்கணும். இருந்தாலும் இவ ஏதோ ஒரு பிளானோட தான் நம்ம கிட்ட வந்திருக்கா, நீ யாரடி உண்மையை சொல்லு. அப்ப தலைவி ஒரு திருடி மாதிரி நடிக்கிறா. மாமா நான் ரொம்ப ஏழைங்க, பசி தாங்காம சின்னதா திருடிட்டேன், எனக்கு பணம் தாசை ரொம்ப அதிகம். ஓ பணத்துக்கு ஆசைப்படுற திருடியா, அப்ப பரவாயில்ல என் வீட்லயே இரு, ஆனா எனக்கு ஒரு கேடைய மாதிரி இருக்கணும். இப்ப நைட் ஆனதும் நம்ம தலைவி நம்ம தலைவனை மயக்கணும்னு அங்க வரா. அப்பன்னு பார்த்து நம்ம வில்ல முபாய் அங்க வரான். உடனே தலைவி போய் ஒளிஞ்சுக்கிறா. மச்சான் ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு, நீ அந்த கொடூரமான விஷயத்தை தாக்கியும் அவ உயிரோட இருக்காளாமே, ஒருவேளை அந்த அபூர்வமான மருந்து உன்கிட்ட இருக்கோ? டே ஜிபோசா என்கிட்ட நாடகம் ஆடாது, உனக்கு பிறக்கும் போது ஆன்மீக சக்தி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எப்படிடா உனக்கு இந்த சக்தி கிடைச்சது? ஒழுங்கா அந்த கோல்டன் மில்லட்டோட
உன்னோட ரகசியத்தை சொல்லிடு. ஐயோ முபா, அதை ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய சோக கதை. சின்ன வயசுல நான் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எல்லாருமே என்ன ஒதுக்கி வச்சாங்க. ஆனா நான் பட்ட கஷ்டம் எனக்கு ஒரு வரமா மாறிடுச்சு. அந்த அவமானத்தாலதான் எனக்கு இந்த பவரே கிடைச்சது. டேய், டிராமாவை நிறுத்துடா. ஓவரா உடான்ஸ் விடுற. என்னை கேட்டாலும் நீ அந்த ரகசியத்தை சொல்ல மாட்ட. விடு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அப்ப தலைவி அவங்க பேசுறதை கேட்க அப்ப அந்த முபாய் அதை நோட் பண்ணிடுறான். என்னங்க ஏதோ சீரியஸா பேசுறீங்க போல, நான் வந்தது கூட கவனிக்கல. உடனே முபாய் அவள ஒரு மாதிரியா பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். மிங்கி, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா தலைவ அவகிட்ட அன்பா பேசுற மாதிரி அவ மேல ஒரு பவரை விட்டு அவளை செக் பண்றான். இவ யாருன்னு பாக்கலாம். இவ உடம்புக்குள்ள இருக்கிறது நிஜமான சக்தியா இல்ல போலியானதான்னு தெரிஞ்சிடும். டேய், என்னையே டெஸ்ட் பண்றியா? இரு, உன்னோட ரகசியத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்ப தலைவி அவளை செக் பண்ண வரும்போது ஆனா நம்ம தலைவி அந்த மேஜிக்கை ரிவர்ஸ் பண்ணி அவனோட மைண்டுக்குள்ள ஊடுருவி அந்த ரகசியத்தை எங்க இருக்குன்னு பாக்குறா. ஆனா அவனோட மண்டைக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல. ஓஹோ, அப்படியா சங்கதி? இவன் என் சக்தியை செக் பண்ணல, பிறந்த உடனே தேவதைகளுக்கு தரப்படுற சாபத்தை என் உடம்புல இருக்கான்னு செக் பண்றான். ஆனா நீ நினைக்கிற ஆளு நான் இல்லடா. கட்பான தலைவன் பாதல் அறைக்கு போக, ஜவ் உன் பொண்ணை குணப்படுத்த உனக்கு அந்த மருந்து வேணும்ல? ஆமா, என் மகளை காப்பாத்து. நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உன்னோட சந்தோஷமான நினைவுகளை எனக்கு விட்டு கொடு. சம்மதமா? கண்டிப்பா, எடுத்துக்கோ. இந்த மருந்தை போய் அவன் பொண்ணு கிட்ட கொடு. நான் வில்லனா இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்துறவன். இப்ப தலைவன் அந்த சவுசாவோட மெமரியை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா தலைவி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, அதனால அவன் தேடி வந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. இந்த பொண்ணோட தோல் தாங்க முடியலையே. ஒவ்வொரு தடவையும் நான் தியானத்துல உட்காரும் போது எதையாவது பண்ணி களைச்சு விடுறா. பாட்டி, அந்த பொண்ணுக்கு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு கத்து கொடுங்க. உடனே போறேன் தலைவரே. இங்க பாரு பொண்ணே, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் சொல்றத நீ செய்யணும். ஏன்னா அது எங்க குடும்பத்தோட பாரம்பரியம். அட பாவீங்களா, சமைக்கணுமா? எனக்கு சமைக்கவே வராதேடா. சரி பாட்டிமா, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா தலைவி கஷ்டப்பட்டு எப்படியோ கேக்க சமைச்சு கொண்டு வரா. அட, இது ரொம்ப நல்லா இருக்கே. பாட்டிமா, நான் நம்ம தலைவரை ரொம்ப நேசிக்கிறேன். அதுக்காக தான் ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு இதை செஞ்சேன். நீ சொல்றது எனக்கும் புரியுதுமா. நானும் ஒருத்தரை காதலிச்சிருக்கேன். ஆனா அது ஒரு பெரிய கதை. என் உயிர் போற நேரத்துல தலைவர் தான் நம்மள காப்பாத்தினாரு. இல்லனா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியாது. அதனாலதான் சாகுற வரைக்கும் அவருக்கு விசுவாசமா இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். இப்ப தலைவன் மறுபடியும் அந்த மெமரிக்குள்ள ஊடுருவி ஒரு இடத்துக்கு போறான். அந்த மெமரியில யாரோ ஒருத்தரை கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜிபோசாவோட மாஸ்டர் தான். அவங்கள நம்ம முபாய் வந்து டார்ச்சர் பண்றான். சொல்லுடி, அந்த ஃபார்முலாவை எனக்கு சொல்லு, இல்ல உன்னை சித்திரவதை பண்ணியே கொன்னுடுவேன். நீ என்ன கொன்னாலும் சரி, நான் அதை சொல்ல மாட்டேன். இவ சொல்ல மாட்டா. அவ ஆன்மாவை உறிஞ்சிட்டா எல்லா ரகசியமும் தானாவே தெரிஞ்சிடும். உடனே அவங்களோட ஆன்மாவை எடுக்கிறான். அதை பார்த்ததும் நம்ம தலைவன் உடைஞ்சு போயிடுறான். என் குருவோட நிலைமைக்கு காரணம் அந்த முபாயும் அந்த கருப்பனும் தான். இவங்களுக்கு தோண போனவன் அந்த கௌசவ். உங்க 3 பேரையும் என் கையால கொல்லுவேண்டா. இது என் குரு மேல சத்தியம். அதே நேரத்துல நம்ம தலைவியை கட்ட அப்ப ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தியை அவ ஃபீல் பண்றா. உடனே அவ வெளியே வந்து பார்த்தா, என்ன இது? காத்தோட சத்தம் விசித்திரமா இருக்கு. ஏதோ ஒரு கெட்ட சக்தி இங்க இருக்குது. கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவங்க ஜிக்சிங்கோட இளவரசி தியான்ஜி. அவங்க தலைவனோட திறமையை பார்த்ததும் அவங்க நாட்டு சார்பா போட்டி போட சொல்றாங்க. ஜிபோசா, உன்னோட திறமை சாதாரணமானது இல்ல. இந்த கிங்கின் டோர்னமெண்ட்ல நீ எங்க நாட்டு சார்பா கலந்துக்கணும். நான் சண்டை போட ரெடி. ஆனா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். நான் எங்க இருந்து வந்தேன்னு நீங்க கேட்க கூடாது. அதுக்கு பதிலா நான் உங்க சார்பா அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு ஜெயிப்பேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் யாகுவாங் மலையோட ஜிங்சிங்க தோக்கடிச்சதும் என் மேல இருக்கிற எல்லா பழியையும் நீக்கி என்ன ஒரு இம்மோட்டலா நீங்க அறிவிக்கணும். சரி, நான் அறிவிக்கிறேன். ஆனா ஒருவேளை நீ தோத்துட்டா, நான் தோத்துட்டா அந்த இடத்துலயே என் தலையை வெட்டிட்டு செத்து போயிருவேன். கட் பண்ண கரண்ட்ல இப்ப அந்த இளவரசியை காட்ட, அப்பா கவலைப்படாதீங்க, நான் மட்டும் ஜிபோசாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அப்பாங்க யான் சிவான் ஒருத்தன் வரான். நீ இங்க வந்ததுல இருந்தே எங்க அப்பாவுக்கு அடிக்கடி சுயநினைவு போகுது. அவர் ஒரு பொப்பட்டா மாதிரி என்னையே கொலை பாக்குறாரு. இளவரசி, அரசருக்கு உடம்பு சரியில்லை, தூங்கினா தானே சீக்கிரமா குணமாகும். என்கிட்ட நடிக்காத. உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்கும் போது ஜிபோசா எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க எல்லாரையும் உடனே நம்பிடுறீங்க. அப்போ என்ன நம்புனீங்க? இப்ப அந்த ஜிபோசாவை. ஆனா அவனும் நல்லவனானு என்ன நிச்சயம்? ஒரு விஷயம் தெரியுமா? உங்க ஜிபோசா வீட்டுல இப்ப ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ்வளவுதான் கட்டிக்க போறதா பேச்சு அடிப்படுது. என்ன சொல்ற? சரி, இருந்துட்டு போட்டோம். அதுக்கு என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் யாரு கூட வேணா சுத்தட்டும். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அவன் ஏன் கூட தான் இருப்பான். அவங்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஆனா தலைவிய அவ கடத்த சொல்றா. இளவரசி, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன கூப்பிட்டு வர சொன்னீங்க? என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன். ஆனா என் ஜிபோசா விட்டு விலகி போயிரு. எனக்கு கோல்டன் மில்லட் வேணும். உங்களால தர முடியுமா? என்ன கோல்டன் மில்லட்டா? இங்க பேர், நான் சொல்றத நீ கேட்கல, அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்ப தலைவாங்க வர உடனே தலைவி பேச்ச மாத்திடுறா. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம்
ஜிபோசா தான். அன்னையில இருந்து நான் ஒரு மேல பைத்தியமாயிட்டேன். அவருக்காக என் உயிரையும் கொடுப்பேன். டே ஜியூன், உயிரை கொடுக்கறன்னு சொல்றாள, அவளை கொல்லுடா. உடனே அவளை அவங்க கொல்ல போக அப்ப நம்ம தலைவன் மாசா வந்து அவளை காப்பாத்துறான். இளவரசி, நமக்குள்ள இருக்கிற உறவு வெறும் ஒப்பந்தம் மட்டும்தான். நீ சொன்ன மாதிரியே உன் நாட்டு சார்பா ஆடி அந்த கேம்ல நான் வின் பண்ணிட்டேன். என் வாக்க நான் காப்பாத்திட்டேன், உன் வாக்க நீ காப்பாத்து. கண்டிப்பா. ஏய் வா கிளம்பலாம். அதோட இன்னொரு தடவை இவன் மேல கைய வச்ச, அது எவனா இருந்தாலும் சரி, அது இந்த ஊரோட ராஜாவா இருந்தாலும் சரி, கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போறான். வாங்க ஜிபோசா, வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு போலாமே. வேணா எனக்கு சார்பா இவ குடிப்பா. இவன் என்ன கொத்து விடுறான். சரி வேற வழியில பண்ணிதான் ஆகணும். உடனே அவ குடிக்க அப்ப நம்ம முபாய் அங்க வரான். ஜிபோசா, இந்த ஓவியத்துல இருக்காங்கல்ல, இவங்களை நீ பாத்திருக்கியா? அது பழைய கதை. இப்ப என் மனசுல இவ மட்டும்தான் இருக்கா. அட, படத்துல இருக்கிற தேவதையை விட உன் கூட இருக்கிறவ நச்சுன்னு இருக்காளே. அப்ப தலைவனுக்கு கோவம் வர உடனே தலைவி அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு கப்ப கீழே போட்டு உடைக்கிறா. ஏய், வேணும்னு தானே பண்ண. ஆனா அதே நேரத்துல தலைவன் அந்த ஆளை தாக்க, என்ன ஜிபோசா நீ கோவப்படுறது இந்த பொண்ணுக்காகவா இல்ல படத்துல இருக்காளே இந்த பொண்ணுக்காகவா? ஏன்னா அவன் இவள மொக்க ஃபிகர்னு சொல்லிட்டானே, அதனால அவனை அடிக்கிறியோ? எதுக்காக நம்ம சண்டை போடணும்? அவரு சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேன். மன்னிப்புல எதுக்கு கேக்குற? நான் லவ் பண்ற பொண்ணு எவனாவது தப்பா பேசினா அடிக்க தானே செய்வேன். அதோட இங்க இருக்கிற எவனுமே நல்லவனுங்க இல்ல. வா நம்ம கிளம்பலாம். உடனே தலைவன் அவளை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப தலைவி ஜிபோசா வீட்டுல ஒரு கிணற பாக்குறா. ஒருவேளை இந்த கிணத்துக்குள்ளதான் நம்ம தேடுற மருந்து இருக்குமோ? டே, இதுக்குள்ள போக முடியுமா? இதுக்குள்ள எல்லாராலையும் போக முடியாது. ஜிபோசாவோட உணர்வும் ஆன்மாவும் உன் கூட இணைஞ்சா மட்டும்தான் இதுக்குள்ள போக முடியும். அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரெண்டு பேரோட மனசும் ஆத்மாவும் ஒத்து போகும். அப்ப உன்னால உள்ள போக முடியும். சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் தலைவி தலைவன் தூங்கின நேரம் பார்த்து அந்த ஓவியத்தை போய் எடுக்கிறா. அதான் மொபைல் கொண்டு வருவானே அந்த ஓவியம். ஆனா தலைவன் அவளை பாத்துறான். இங்க என்ன பண்ற? உங்களுக்காக தான் வந்தேன். எப்படி உள்ள வந்த? வெளியே காவலர்கள் இருக்காங்களே, அவங்கள மீறி எப்படி உள்ள வந்த? அதுவா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் வலிஞ்சு பேசினேனா உடனே அவனுங்க என்ன விட்டுட்டானுங்க. இவ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே.